எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சனி வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, ஏன்னா புது புது விஷயம் நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதம், அதாவது 2024 ஜூன் மாதம் 29ஆம் தேதி தற்போது இருக்கின்ற கும்ப ராசியில சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 மாதம் சனி பகவான் வக்ரத்தில் பயணிக்க போறார். சரிங்களா? எப்பவுமே ஒரு கிரகம், அதாவது வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் தன்னுடைய ராசியான, அதாவது அவருடைய ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம் ஆகிய முழு பலத்தை பெறுகின்ற கும்ப ராசியிலே வக்ரம் பெறார். சரிங்களா? அப்போ வேற ஒரு ராசிக்கு அவர் போல நட்சத்திரத்தில் இன்னொரு நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? ஸோ பேக்ரவுண்ட், அதாவது பின்னோக்கி வருகிறார். அதுதான் வக்ரம். ஸோ அப்படிப்பட்ட இந்த சனி வக்ர பயிற்சி துலாத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு பார்க்கலாம். துலா ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். துலா ராசி கால புருஷனுக்கு 7வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதமும், சுவாதி முதல் 4 அட்சர பாதங்களையும், விசாகம் முதல் 3 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துலா ராசி. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க. அதாவது 5ஆம் இடம் சொல்லப்படக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி அந்த வீட்டில் வக்ரம் பெறது கொஞ்சம் சில சாதகமற்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் துலாத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல இந்த பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வழியில சில பிரச்சனைகள் வந்து போகும். அதுல கொஞ்சம் கவனம் அதிகமா எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. அதாவது ரொம்ப நாளா வந்து ஒரு கடன் பிரச்சனை சிக்கிட்டு இருக்கீங்க, வெளியே வர முடியாம மீள முடியாம இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அந்த கடன் பிரச்சனை இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வருங்க. அதோட மட்டும் இல்லாம ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்த பொறுத்த வரைக்கும் உங்க ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஆரோக்கியத்துல ரொம்ப ஒரு பிரச்சனை இருக்கு, ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கீங்க, ஆனா சரியாகாத பட்சத்துல இந்த காலகட்டங்கள்ல அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் துலாத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள், அதாவது வேலை இடத்துல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் அனைத்தும் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். குறிப்பா வியாபாரம் சம்பந்தப்பட்ட வழியில, தொழில் சம்பந்தப்பட்ட வழியில உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தற்போது மெல்ல மெல்ல குறையக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் துலா ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 12ஆம் இடத்தை, அதாவது 12ஆம் இடத்துல கேது அமர்ந்து அந்த கேதுவை குரு பகவான் பார்வை செய்யறது சிறப்பு தான். நிறைய பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். பிரயாணங்கள் மூலமாக ஒரு ஏற்றம், ஒரு வளர்ச்சி கண்டிப்பா இருக்கு. குறிப்பா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு, நிறைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா அமைந்து முடியுங்க. குறிப்பா இந்த டிராவல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்க, பயணங்கள் அதிகமா பிசினஸ் பண்றவங்க, டிராவல்லே இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். அது மட்டும் இல்லாம சுப செலவுகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உண்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனால கண்டிப்பா சுப பண விரயங்கள் உண்டு இந்த டைம்ல. அப்போ முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயத்துக்காக இப்போ வந்து செலவுகளை உண்டு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒண்ணு, 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெறது கொஞ்சம் சிறப்பு இல்லை. என்ன நடக்கும், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் சாதகமற்ற விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். பிள்ளைகளால ஒரு அவமானம், ஒரு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து நீங்க வந்து குழந்தைகள் கிட்ட, பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க, விட்டு கொடுத்து போங்க, ஒரு நண்பர்கள் மாதிரி பழகுங்க. அவங்க கிட்ட அவங்க மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதன் பிறகு அதை பத்தி நீங்க யோசிக்கிறது சிறப்பா இருக்கும், ஒரு முடிவெடுக்கிறதும் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நான் எப்படி சொன்ன மாதிரி பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வழியில சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். கொஞ்சம் வந்து இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 4.5 மாசத்துக்கு தள்ளி போறது சிறப்பா இருக்கும். குறிப்பா இந்த பூர்வீக சொத்துக்கள்ல வாங்குறது, விற்கிறது சம்பந்தப்பட்ட விஷயத்த கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாம இருந்த நேர்த்திக்கடன்கள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும்.
நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, நிறைய கோயில்களுக்கு அதிகமாக போயிட்டு வருவீங்க இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு அதாவது 7ஆம் இடத்த குரு பகவானும் சரி, சனி அதாவது சனி வந்து 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சரிங்களா? ஸோ திருமண வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட ஒற்றுமையான ஒரு தம்பதியர்களா வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க கண்டிப்பா. ஏன்னா 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது நிச்சயமா குடும்ப வாழ்க்கையில அதாவது கருத்து வேறுபாடு இருந்தாலும் கண்டிப்பா சரியாயிடும். ஏன்னா கடந்த காலங்கள்ல சனி பகவான் ஆட்சி பெற்று 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தார். அப்போ குடும்பத்துல பிரச்சனை, கருத்து வேறுபாடு, வருமானம் இல்லாத தன்மை, வருமானம் குறைவா இருக்கிறது, அல்லது எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏற்படுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து குரு பார்வை ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல வேறதுனால கண்டிப்பா குடும்பம் நல்லா இருக்கும், ஒற்றுமை பலப்படும், இல்லறம் நல்லறமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதோட மட்டும் இல்லாம வருமானமும் நல்லா வரும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டாவே வருமானம் கண்டிப்பா வந்தே தீரணும். சரிங்களா? அப்போ இந்த டைம் வந்து கண்டிப்பா நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு டைமா தான் உங்களோட வாழ்க்கையில இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதற்கு அடுத்து ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாருங்க. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது ஒரு வகையில நல்ல ஒரு அமைப்பு தான். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு growth கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் தைரியமா நீங்க இருக்கிறத நீங்க அப்படியே வந்து முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா சிறப்பா வரும். முடிஞ்ச வரைக்கும் சோம்பல் தன்மையை குறைக்கிறது நல்லா இருக்கும் இந்த டைமை பொறுத்த வரைக்கும். அதோட மட்டும் இல்லாம சொந்தமா ஒரு நிலம் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, அல்லது ஒரு வண்டி வாகனம் அமைச்சுக்கிறது, ஸோ இதற்கெல்லாம் இந்த டைம் வந்து நல்லபடியா ஒத்துழைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்து அதன் பிறகு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். மற்ற எல்லா கிரகமும் எடுத்தெடுப்புல வந்து நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா சனி மட்டுமே ஆரம்பத்துல இருந்து ஒரு மனிதன் மேல அடியை கொடுத்து அவனை பக்குவப்படுத்தி அதன் பிறகு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு அந்த மனுஷனை கொண்டு வந்து சேர்க்கும். அதுதான் சனி. ஏன்னா கஷ்டப்பட்டு அடி வாங்கி வந்தவனுக்கு மட்டும்தான் எந்த ஒரு நிலைமைக்கு அதாவது அவனுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வான நிலைமைக்கு போனாலும் கூட பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுப்பான். சரிங்களா? கஷ்டமே படாம மேல போனவனுக்கு கண்டிப்பா சின்ன அடி விழுந்தாலும் பெரிய அடியா விழும், கீழே விழுந்துருவான். ஸோ அப்ப சனி வந்து வாழ்க்கையில கஷ்டங்களை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு யாரும் கவலை கொள்ளாதீங்க. நிச்சயமா சனியை போல ஒரு நல்ல பிளான் கிடையவே கிடையாதுங்க. சனி பகவான் ஒரு கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பா கூடிய விரைவில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்க போறாரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆனா முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்துல பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட வழியில கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட கண்டிப்பா ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது எதையும் சமாளித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். உங்களுடைய சுய கௌரவம் கண்டிப்பா அதிகரிக்கும். உங்களோட பெயரை நீங்க காப்பாத்திப்பீங்க. அது மட்டும் இல்லாம மேல் அதிகாரிகள் கேட்டு நல்ல ஒரு பெயரையும் கண்டிப்பா வாங்குவீங்க. இந்த டைம்ல ஒரு ப்ரமோஷன், பதவி உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் வந்து டிலே ஆகி கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெறும்போது கண்டிப்பா இதெல்லாம் கிடைக்குங்க. ஆனா கொஞ்சம் காலதாமதமா கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதோடு மட்டும் இல்லாம என்ன சொல்லுவாங்க, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டுல போயிட்டு வேலைக்கு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பா வருங்க. குறிப்பா அப்ராட் போறதுக்கு இந்த டைம் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? யாரெல்லாம் வந்து வெளிநாடு போயிட்டு ஒரு வேலைக்காக ட்ரை பண்றீங்க ஆனா கிடைக்காம இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு இந்த டைம் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா 8ஆம் இடம் 12ஆம் இடம் ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. கண்டிப்பா இந்த டைம் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லாம ஓடிட்டு இருக்குங்க. மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் காத்துட்டு இருக்கு. பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து வருமானம் ஓரளவுக்கு நல்லாவே வரும். அதற்கேற்ற செலவுகளும் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த டைம்ல வந்து விஷ்ணு வழிபாடு அதிகமா பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு அதிகமா போயிட்டு வாங்க. குறிப்பா சனிக்கிழமையில பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கும் அல்லது ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு அந்த துளசி மாலையை சாத்தி வழிபட்டு வர்றது நிறைய நல்ல விஷயங்களை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்குங்க. நிறைய கஷ்டங்கள்ல இருந்து நீங்க வெளியே வரணும்னா இந்த மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்தி மனதார போயிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா வாழ்க்கை நல்ல பலன்கள் கண்டிப்பா உண்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.